அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் தாளவாரா. மலையாள படம் தான். 2025 வெளிவந்த பெஸ்ட் மூவினா இந்த படம் தான். ஒரு அடிப்பொலி மலையாளம் மூவி தான். அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. தாளவாரா. இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு கதாபாத்திரம் கதாநாயகனோடது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு எளிய ஏழை குடும்பம். அம்மா தேவதர்ஷினி, அவங்க ஒரு துப்புரவு பணியாளர். அவங்க புருஷன் ஒரு சினிமா பைத்தியம், நடிக்கணும்னு ஆசைப்படுறவர். அதனால் ஒரு சினிமா படம் விடாமல் பார்த்துக்கிட்டு ஊரை சுற்றுறவர். அப்படியே நாடகம், தெருக்கூத்துன்னு சின்ன சின்ன வேஷம் போட்டு நடிப்பு ஆசையை தீர்த்துப்பார். இவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த பையன்தான் நம்ம கதாநாயகன் அர்ஜுன் அசோகன். நம்ம கதாநாயகன் ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு, பிகாம் வர படிச்சிருக்காரு, கிடைக்கிற வேலையை செய்கிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கு. அது என்னன்னா, உடம்புல முகத்துல அங்கங்க வெள்ளை வெள்ளையா வெண்புள்ளியா இருக்கும். கன்னத்துல, நெத்தி, புருவத்துலன்னு மறைக்க கூட முடியாது. உடம்புல இருக்கிறத மறைச்சிடுவாரு. பேண்ட் ஷர்ட் கழுத்துவார பட்டன் போட்டு டக்கின் பண்ணி மறைச்சிடுவாரு. முகத்துல இருக்கிறத எப்படி மறைக்கிறது? விட்டிலிக்கோ அப்படின்னு பேர் அந்த வியாதிக்கு. அதனால வாழ்க்கை முழுவதும் ஒரு விதமான வலியோட வேதனையோட தான் இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இவரை பாண்டான்னு பட்ட பேர் வச்சு தான் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது இவருக்கு சுளிர்னு குத்துற மாதிரி இருக்கு. இவரை பேரை சொல்லி எவனும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஜோதிஷ்னு பாண்டான்னு தான் கூப்பிடுறாங்க அர்ஜுன் அசோகனை. அவரோட அப்பா மாதிரியே சினிமாவில் நடிக்கணும்னு இவருக்கும் ஆசையும் இருக்கு. இந்த வெள்ளை தழும்போட இந்த நிலையில தான் ஒரு மொபைல் கடையில் வேலை பார்க்குறாரு. அந்த முதலாளி கூட சண்டை, வேலையை விட்டுட்டு நிறுத்திடுறாரு முதலாளி. சரி, வேற வேலை பார்த்து போகணும். வீட்டுக்கு வந்தா இவரோட அம்மா தேவதர்ஷினி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. எங்கடா போய் தொலைஞ்ச? காலையிலேருந்தே உன் தங்கச்சி ஆளே காணும், போய் உடனே தேடி கண்டுபிடின்னு சொல்ல இவரை போட்டு வேற அடிக்கிறாங்க. சீக்கிரம் கண்டுபிடின்னு. கல்யாண வயசுள்ள பொண்ணு காணும்னா சும்மாவா? சரி, அப்பா எங்கன்னு கேட்குறாரு. பொண்ணை தேடி போனாரு, இன்னும் வரவே இல்லைன்னு சொல்ல 2 பேரையும் தேடி கதாநாயகன் போக ஒரு மளிகை கடையில் விரும்மாண்டி படம் பார்த்துட்டு இருக்காரு அவங்க அப்பா. கொஞ்சம் சவுண்டு வைங்க, கேட்கலன்னு வேற சொல்றாரு. அதுக்குள்ள வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் ஓடியாந்து அர்ஜுன் அசோகன்ட்ட இவங்களோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆட்டோக்காரன், அவர் உன் தங்கச்சியை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்ல நேராக ஆட்டோக்காரன் வீட்டுக்கே போய் பொண்ணை போட்டு அம்மா அடிக்க, ஆட்டோக்காரனை போட்டு கதாநாயகன் அடிக்க ஒரே கலவரம் ஆயிடுது. அவரோட ஆட்டோ கண்ணாடி எல்லாம் உடைச்சி பெரிய சம்பவம் ஆயிடுது. ஊரே கூடி மதுசம் பண்ணி பஞ்சாயத்துலாம் பேசி அந்த பொண்ணு மேஜரு இஷ்டப்பட்டு தான் இவங்க கூட வந்திருக்கு, பேசாம போமான்னு சொல்ல தேவதர்ஷினி பொண்ணை பார்த்து, உனக்கு என்னடி குறை வச்சேன்? போயும் இவன் கூடயா உடையாந்துருக்கியே, உனக்கு ஓடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஒரு நல்ல வசதியான பணக்காரனா பார்த்து ஓடக்கூடாது. இந்த ஆட்டோக்காரனே 5க்கும் 10க்கும் அல்லாடுவான். இவன் கூட உன்னை நினைச்சு கூட பார்க்க முடியேன்னு கத்த. அதுக்கு அந்த பொண்ணு, உன் வீட்டில் எனக்கு எந்த நல்லதும் நடக்காது. அது உன் மகன் இப்படி வெள்ளை தழும்பா வச்சுட்டு இருக்கும்போது எவன் என்ன பொண்ணு கேட்டு வருவான்? எனக்கும் அந்த மாதிரி வெண்புள்ளி இருக்குமோன்னு பயப்படுவான். போ இடத்த காலி பண்ணு அம்மாவும் மகனுன்னு சொல்ல அர்ஜுன் அசோகனுக்கு கண்ணை கலங்கிடுது. வீட்டை விட்டு ஓடுனதுக்கு காரணம் எனக்கு இருக்கிற இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்றாளேன்னு தங்கச்சி மேல ஒரு எரிச்சலாகவும் கோபமாகவும் வருது. நண்பன் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானேன்னு அவன் மேலையும் கோபம் வருது. உடனே தேவதர்ஷினி, இன்னமே எவனையாவது நண்பன் சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுவ, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்குன்னு மகனை எச்சரிக்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன், ஏமா இனிமே உன் வீட்டில் பொண்ணா இருக்கு, இருந்த ஒரு பொண்ணு அதையும் அந்த ஆட்டோக்காரன் இழுத்துட்டு போயிட்டான்னு கமாண்ட் அடிக்க, எடு விளக்கமுத்தன்னு அவனை போட்டு பொழக்க ஒரு வழியா தேவதர்ஷினியோட புருஷன் வந்து, விடு வா போலாம், அவன் ஆசைப்படி நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துறாரு. ஒரு வழியா பொண்ணை பார்த்து, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவேன்னு திட்டிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வராங்க தேவதர்ஷினி அவங்க மகனும். இதுக்கப்புறம் தான் நம்ம கதாநாயகியோட என்ட்ரி. அவங்க பேரு சந்தியா, அவங்க தான் ரேவதி சர்மா. கதைப்படி அவங்க ஒரு தமிழ் குடும்பம், தமிழ் பொண்ணு. படம் முழுவதும் தமிழ்ல தான் பேசுறாங்க. அவங்க அந்த ஊருக்கு வாடகைக்கு குடி வர்றாங்க.
அந்த ஊர் பசங்க நம்ம கதாநாயகனோட நண்பர்கள் எல்லோரும் எப்படியாவது ரேவதி சர்மாவை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைய, அங்க அவங்க குடியிருக்கிற ஹவுஸ் ஓனரோட பையன் தன்னை விண்ணை தாண்டி வருவாயா சிம்புனே நினைச்சுக்கிட்டு கனவு காணுறான். நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீ தான் ரேவதி சர்மா கிட்ட என்னோட லவ்வை போய் சொல்லணும்னு சொல்ல, ஏன்னா இவரோட முகம்தான் வெள்ளை வெள்ளையா இருக்கு இல்லையா, அதனால கதாநாயகி இவரை பார்த்து ஆசைப்பட மாட்டாங்கன்னு அந்த ஹவுஸ் ஓனர் பையன் இவரை தூது அனுப்புறான். ஆனா அங்க நடந்ததே வேற. கதாநாயகனோட நிலையை பார்த்து கதாநாயகிக்கு நம்ம ஹீரோ மேல காதல் வர, நண்பர்கள் எல்லோரும் ஹீரோவை போட்டு பொழந்தெடுக்க, கதாநாயகியோட முறப்ப ஏன் மூஞ்சிக்கு தேவதை மாதிரி இருக்கிற ஏன் முறை பொண்ணு தான் கிடைச்சிதான்னு ஹீரோவை போட்டு பொழக்க, அப்படி இப்படின்னு பெரிய சம்பவம் ஆயிடுது. அதனால கதாநாயகி வீட்டையே காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க. இதுக்கு இடையில ஹீரோ ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிக்க, அது பெரிய ஹிட் அடிக்க, அதுக்கப்புறம் வெள்ளித்திரையை நோக்கி சினிமாவில் நடிக்க போறாரு. அங்க அவருக்கு அவமானமும் அடி உதவியும் தான் கிடைக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு, கதாநாயகிய கரம் பிடிச்சாரா இல்லையா, சினிமா வாய்ப்பு கிடைச்சதா இல்லையா, தங்கச்சியோட வாழ்க்கை என்னாச்சுங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையே. நீங்க கண் கலங்காம சிரிக்காம இந்த படத்தை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காமெடியும் இருக்கு, எமோஷனலும் இருக்கு. இந்த வருஷத்தின் பெஸ்ட் மலையாள படம் தான் இந்த தாளவாராதான். உபிர்னு விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய காமெடி காட்சிகள் இருக்கு, உருக்கமான எமோஷனல் காட்சிகளும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, உருக்கமான காட்சிகளா வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து அவரு கதாநாயகன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாரு, தங்கச்சி கர்ப்பமா இருக்கானே. அவங்க அப்பா சந்தோஷப்படுவாரு. தேவதர்சினி வழக்கம் போல எனக்கு என்ன, ஏன் என்கிட்ட சொல்லிட்டா போனா, அவளே தேடிக்கிட்ட வாழ்க்கை அனுபவிக்கட்டும், நல்லா கஷ்டப்படட்டும், என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனால அதுக்காகவே ஒண்டியா அனுபவிக்கட்டும்னு திட்டுவாங்க. புருஷனும் மகனும் அந்தாண்ட போனதும் அடுக்கலைக்கு போய் யாருக்கும் தெரியாம அழுவாங்க, என்ன மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே படமாக்கியிருக்கு படக்குழு. கதாநாயகன் அர்ஜுன் அசோகன் நடிப்பு வேற லெவல்ல பிரமாதமா பண்ணியிருக்காரு. சரியான அந்த மீட்டரை பிடிச்சி ஓவர் டோஸ் ஆகாம சரியான மீட்டர்ல அந்த கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கதாநாயகி ரேவதி சர்மா தன்னோட பெஸ்டான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஹீரோவை அவங்க முறைக்கும் போதே நமக்கு அடக்க முடியாத சிரிப்பு வருது. அப்படியே நம்ம தமிழ் பொண்ணு எப்படி பேசுவாங்களோ நடப்பாங்களோ அதே மாதிரி முகபாவனைகள் பண்ணி பிரமாதமா பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரை ரேவதி சர்மா. இந்த படத்தோட பலமே தேவதர்சினியோட நடிப்பு தான். அவங்க கோவப்படும் போது நமக்கு குபீர்னு சிரிப்பு வருது. அடுத்ததா அவங்க தங்கச்சி கேரக்டர் ஆரம்பத்தில் திமுறா பேசினாலும் அண்ணனையும் அம்மாவையும் நினைச்சு அவங்க வருந்துவது, அவங்களுக்கு ஏற்படுகிற பரிதாபமான நிலையெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. தங்கச்சி கேரக்டரா அவங்க மொத்த கலையும் இயக்குனருக்கு தான். காமெடி எமோஷனல்னு கலந்து கொடுத்திருக்காரு. இந்த படத்தை 2 பேர் கதை எழுதி இருக்காங்க. ரைட்டர்ஸ் அகில் அனில்குமார், அப்பு அஸ்லாம். அதுல அகில் அனில்குமார் தான் டைரக்டர் இயக்கியிருக்காரு. சினிமோட்டோகிராபி அனிருத் அனீஸ், எடிட்டர் ராகுல் ராதாகிருஷ்ணன், மியூசிக் எலக்ட்ரானிக் கிளி. நடிகர்கள் அர்ஜுன் அசோகன், ரேவதி சர்மா, அசோகன், செபின் பென்சன், தேவதர்சினி சேத்தன், சரத் சபா, பிரசாந்த் முரளி, அதிரா மரியம், சோகன் சீனுலால், சைஜு ஸ்ரீதர், அஸ்வத் லால் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. அக்டோபர் 29, 2025 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல.